ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த இயர் 2025ல நம்ம எப்படியாவது ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கி ஒரு ஜாப் உள்ள போயிடணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரோட எய்மாவும் இருக்கும். அதுக்காக நம்ம நிறையவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். லைக் வந்து டிஎஸ்ஏ படிக்கிறது, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் நாலேஜ் எல்லாம் வளர்த்துக்கிறது, அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்போம். பட் கம்பெனிஸ் எப்போ ஹையர் பண்றாங்க அப்படின்ற ஒரு நாலேஜே, அந்த அவேர்னஸே நமக்கு இல்லை அப்படின்னா ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் டைம்ல நம்ம விட்டுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்றதே வேஸ்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த வீடியோல நான் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் கேலண்டர் ஃபார் 2025 நான் எடுத்து சொல்ல போறேன். ஸோ இதுல எந்தெந்த மந்த்ல எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ண போறாங்க, அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, என்ன ஸ்டைஃபன் கொடுப்பாங்க, என்ன சிடிசி ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்ன ரோலுக்கு வந்து உங்களை ஹையர் பண்ணுவாங்க, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ இஸ் பேக்டு வித் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். Right? So if you're new to this channel, so hi, I'm Pavitra and நான் SD3 Walmart work பண்ணிட்டு இருக்கேன் and I'm here to help you to get into a dream job. So let's start the video. So நான் past years டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எந்த கம்பெனிஸ்ல சேம் டைம் வந்து ஒரு இயர்ல வந்து ஹையர் பண்ணுது அப்படின்ற டேட்டாஸ் தான் இங்க கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்ப சொல்ற கம்பெனிஸ் எல்லாம் அந்தந்த மந்தோட கேலண்டர்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட் பேட்ல கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அந்த மந்த் ஸ்டார்டிங்ல அந்த கம்பெனிஸோட கெரியர் வெப்சைட்லயோ இல்ல போர்ட்டல்லையோ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் அவங்க ஹையரிங் அந்த டிரைவ் போட்ட உடனே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்த உடனே யூ ஜஸ்ட் அப்ளை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எய்தர் நீங்க வந்து அவங்க கெரியர் சைட்ல போய் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா நீங்க வந்து ரெஃபரல் மூலியமா யாராவது அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட டைரக்டா ரெஃபரல் கேட்கலாம், இல்ல ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு கோல்டு இமெயில் வந்து சென்ட் பண்றது அந்த மாதிரி இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்க வந்து டைரக்டாவே ரெக்ரூட்டர்ஸுக்கும் மெசேஜ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க எப்படி வேணாலும் மெசேஜ் லைக் அந்த கம்பெனிஸுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, நான் வந்து ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை, அதுக்குள்ள நான் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டா, ப்ளீஸ் டூ அப்ளை இட். பிகாஸ் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்பயாச்சும் தான் வரும். கரெக்டா? யூ ஜஸ்ட் ஹாவ் டு யூட்டிலைஸ் இட். ரைட்? நீங்க வந்து அது ரிஜெக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, பட் யூ வில் கெட் சம் வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் இன்டர்வியூ. ஸோ அதனால ப்ளீஸ் டூ அப்ளை அண்ட் அப்பியர் ஃபார் த இன்டர்வியூ. ஓகே, லெட்ஸ் பிகின். ஸோ இந்த மந்த் மார்ச் மந்த்ல என்ன கம்பெனிஸ் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபோசிஸ். ஓகேவா? இன்ஃபோசிஸ்ல 2 ப்ரோக்ராம் நடத்த போறாங்க. ஒன் இஸ் ஹேக் வித் இன்ஃபி அண்ட் another ஒன் இஸ் இன்ஃபோடிக்யூ. ஓகேவா? ஸோ ஹேக் வித் இன்ஃபினா வந்து ஹேக்கத்தான் பேஸ்டு, இது வந்து கோடிங் பேஸ்டு. ஓகேவா? இதுக்கு வந்து எலிஜிபிள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நீங்க ஒன்ஸ் அதை அப்ளை பண்ணி சக்சீடா முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவங்க ஆஃபர் வித் 7 to 10 LPA வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ZS அசோசியேட்ஸ். ஓகே, ஸோ இந்த இதுல வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க விச் இஸ் கேம்பஸ் பீட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு எலிஜிபிள் வந்து பாத்தீங்கன்னா 3rd இயர் அண்ட் ஃபைனல் இயர். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் கோடிங் ரவுண்டு தான் இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க ஆப்டிடியூட் இல்லைன்னா வந்து கோடிங் ஸ்னிப்பெட்ஸ் இந்த மாதிரி உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்லைன் ரவுண்ட், செகண்ட் ஒன் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ரவுண்ட். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் 13 LPA. ஸோ grab the opportunity. So in the month of April, LinkedIn வந்து direct hiring பண்ணுவாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க வந்து எய்தர் வந்து ஃபுல் டைம் ஜாபும் கொடுப்பாங்க, இல்லைன்னா இன்டர்னும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்டர்ன் அப்படின்னா அவங்க வந்து 1.5 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்டைஃபண்டா. அண்ட் ஃபார் த ஃபுல் டைம் ஜாப் வந்து 45 LPA வரைக்கும் அவங்க வந்து சிடிசியா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் கம்பெனி வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் விச் இஸ் ஆன் மேக்கத்தான். ஸோ அது வந்து மேக்கத்தான் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஒன்லி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இதுல நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபும் தரலாம், இல்லை இன்டர்னும் தரலாம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் மந்த் போயிடலாம். நெக்ஸ்ட் மந்த் வந்து மே. ஸோ மேல வந்து ஊபர், ஒரே ஒரு கம்பெனி தான் விச் இஸ் ஊபர். ஓகேவா? ஊபர்ல 2 ப்ரோக்ராம் நடக்கும். ஒன் இஸ் She++ அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஊபர் ஸ்டார். ஸோ இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போத் ஆர் எலிஜிபிள். அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபும் தருவாங்க, இல்லை இன்டர்னும் தருவாங்க. இன்டர்ன் அப்படின்னா வந்து உங்களுக்கு 1.5 LPA வரைக்கும் ஸ்டைஃபண்டா தருவாங்க. அண்ட் இன்டர்ன்ல ஃபுல் டைம் ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா 35 LPA வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, நவ் த மந்த் ஆஃப் ஜூன்.
ஓகேவா? ஜூன்ல 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன் இஸ் ஃப்ரம் சிஸ்கோல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இன்டர்ன்ஷிப் ஹையரிங் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இன்டர்ன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் வந்து அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆன் விப்ரோ. ரைட், விப்ரோல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டேலண்ட் ஹண்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஃபார் ஹையரிங். ரைட், இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நீங்க வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இன்கேஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் தருவாங்க வித் சிடிசி ஆஃப் 3.5 to 5 LPA. ரைட், நீங்க இங்க என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா லைக் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து கோடிங் ஸ்கில், டிஎஸ்ஏ, இந்த மாதிரி லைக் குவான்டிட்டிவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து கிளியர் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் த ஜூன். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் இஸ் ஜூலை. ஸோ ஜூலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும். ஒன் இஸ் ஃப்ரம் ஃபிளிப்கார்ட்ல வந்து கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நேம்ல ஹேக்கத்தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹேக்கத்தான்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதோட டாப் 3 ப்ராஜெக்ட்ஸ்ல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவங்க கைண்ட் ஆஃப் லைக் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ நீங்க கோ த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஜாபே ஃபிளிப்கார்ட்ல இருந்தே கிடைக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சிடிசி வந்து பாத்தீங்கன்னா அப் டு 35 LPA வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரம் த டிஷா. ஸோ அவங்க வந்து லைக் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க எஸ்பெஷலி ஃபார் த செகண்ட் இயர்ஸ் அண்ட் தேர்ட் இயர்ஸ். ஓகேவா? கைண்ட் ஆஃப் ஃபார் த இன்டர்ன்ஷிப். ரைட், ஸோ அந்த ப்ரோக்ராம் நேம் வந்து அசென்ட் எஜுகேர் ப்ரோக்ராம். ரைட், ஸோ அந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ன் கொடுப்பாங்க வித் த ஸ்டைஃபண்ட் ஆஃப் 50,000. ஸோ நீங்க நல்ல இன்டர்ன்ஷிப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, நல்லாவே ரொம்ப உங்களோட ஹோல் ஹார்ட்டடா பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல they will provide you the full time job also. So that's all for the July. On the August month ஆக்சுவலா வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆகஸ்ட் மந்த் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஃப்ரம் த அட்லாசியன். ஸோ இவங்க வந்து ஃபார் த விமன் டெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஆன் த நேம் ஆஃப் விமன் இன் டெக். ஓகேவா? ஸோ இவங்க வந்து செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் படிக்கிற விமன்ஸுக்கு எல்லாருமே வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஸோ வித் ஸ்டைஃபண்ட் ஆஃப் 1.23 LPA. ரைட், அண்ட் செகண்ட் கம்பெனி வந்து கூகுள். ஸோ கூகுள் வந்து லைக் தே ஆர் ஹேவிங் த ஆக்டிவ் ஆன் டைரக்ட் ஹையரிங். ஓகே, ஸோ ஆன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். ரைட், ஸோ அப்போ வந்து தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இங்க எப்படி நீங்க அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கூகுள் அந்த ஆகஸ்ட் மந்த் அப்பெல்லாம் வந்து அந்த கூகுள் போர்ட்டல் போய் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து டிரைவ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் ஆஸ் சூன் அஸ் நீங்க அப்ளை பண்ணுங்க. எய்தர் நீங்க வந்து ரெக்ரூட்டர் மூலமா போகலாம். ரைட், இல்லைன்னா வந்து நீங்க ரெஃபரல் மூலமா கூட போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு இமெயில் வந்து சென்ட் பண்ணி கூட நீங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணலாம். ரைட், ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் என்ன தராங்க அப்படின்னா 55 LPA, லைக் சாரி ஸ்டைஃபண்ட் கிடையாது, ஹோல் சிடிசி. நீங்க வந்து ஃபுல் டைம் ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா 55 LPA வந்து கூகுள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. So be prepared. Okay, so that is for the August month. And next one வந்து செப்டம்பர். ஸோ செப்டம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா ஹையர் பண்றது வந்து ஜஸ்ட் பே அப்படின்ற கம்பெனி தான் வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து ஹையர் பண்ணுவாங்க அந்த மந்த் ஆஃப் செப்டம்பர். ஸோ அவங்க யார்ல எலிஜிபிள் அப்படின்னா தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிள். ரைட், ஸோ இவங்க வந்து இன்டர்ன்ஷிப் எவ்வளோ ஸ்டைஃபன் தருவாங்க அப்படின்னா 1 LPA தருவாங்க. நீங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்க இன்டர்ன்ல அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அங்க வந்து நீங்க ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பண்ணி நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தே வில் ப்ரொவைட் யூ 27 LPA. ரைட், ஸோ செகண்ட் கம்பெனி வந்து மிந்த்ரா. ஸோ மிந்த்ரா வந்து லைக் ஹேக்கத்தான் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆன் மந்த் ஆஃப் செப்டம்பர். ஸோ அதுக்கு நேம் வந்து ஹேக்கர் ரேம்ப். ஓகேவா? ஸோ நீங்க அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி இஃப் யூ ஆர் செலக்டட் இந்த இன்டர்ன்ஷிப் இந்த ஹேக்கத்தான் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அதுல நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தே வில் ப்ரொவைட் யூ த ஃபுல் டைம் ஜாப். ஓகே, with the CTC of 33 LPA. Right, now October month. So October month வந்து பாத்தீங்கன்னா 2 கம்பெனிஸ் ஹையர் பண்ணுவாங்க. ஒன் இஸ் மார்கன் ஸ்டான்லி,
ஸோ இவங்க வந்து லைக் இன்டர்னும் ஹையர் பண்ணுவாங்க, ஃபுல் டைம் ஜாப் அவங்க ஜாப் ஆஃபரும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர். ஸோ அவங்க வந்து ஸ்டைஃபன் நீங்க இன்டர்ன் உள்ள போயிட்டீங்கன்னா ஸ்டைஃபன் எவ்வளவு தருவாங்கன்னா 50K தருவாங்க. ஸோ நீங்க இன்டர்ன் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து 25 LPA வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ரைட்? ஸோ த செகண்ட் கம்பெனி இஸ் லைக் EY, விச் இஸ் எரஸ்ட் அண்ட் யங். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேக்கத்தான் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, விச் இஸ் EY டெக்கத்தான். ஓகேவா? இந்த நேம் ஆஃப் EY டெக்கத்தான் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா லைக் இதுல வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் எல்லாருமே எலிஜிபிள். ஸோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ன் தருவாங்க அண்ட் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி அவங்க வந்து உங்களை வந்து அந்த ப்ரீ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இதுல கிடைக்கும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து that's all for the October. And the next one is November. So again it is so important month actually, November and December, because வந்து November வந்து பாத்தீங்கன்னா again Google வரும், ஆக்டிவா வந்து ஹையர் பண்ணுவாங்க for the in the name of step intern. ஓகேவா? இப்ப செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க வந்து இந்த ஸ்டெப் இன்டர்ன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நீங்க அதுல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டா 1 lakh ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். நீங்க வந்து இந்த இன்டர்ன்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி யூ வில் கெட் தட் ஆஃபர். அண்ட் செகண்ட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்டியூட். ஸோ இவங்க வந்து டைரக்டாவே ஹையர் பண்ணுவாங்க ஆன் த மந்த் ஆஃப் நவம்பர், ரைட்? ஸோ நீங்க வந்து தேர்ட் இயர் இல்ல ஃபைனல் இயர் ரெண்டு இயர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே இதுக்கு எலிஜிபிள். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்ன் வந்து 1 LPA லைக் இந்த மந்த் வந்து ஸ்டைஃபண்டா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைக் ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்த்து தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் LPA ஆஃப் 33 LPA, right? So once yeah, that's all for the November. So November opportunity இதுதான். Now the month is December. So December monthல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டும் அமேசானும் வந்து ஆக்டிவா வந்து ஹையர் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து ஹேக்கத்தான் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த நேம் ஆஃப் ஃபிக்ஸத்தான். ஓகே, ஸோ வந்து எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர். ஸோ ஸ்டைஃபன் வந்து 1 lakh தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நல்லா இன்டர்ன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க வித் CTC of 45 LPA, right? And the last one is Amazon. So Amazon company வந்து பாத்தீங்கன்னா like they will provide the intern and also actively hiring on third year and final year both. ஸோ அவங்க வந்து ஸ்டைஃபன் வந்து லைக் 10 LPA லைக் 1 LPA வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபன் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் CTC வந்து பாத்தீங்கன்னா 50 LPA வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க, ரைட்? ஸோ இங்க நான் 25 வரைக்கும் லைக் 2025 வரைக்கும் இருக்கிற எல்லா மந்த்லிக்குமே என்னென்ன கம்பெனிஸ்லாம் வரப்போகுதுன்றதை நான் கிளியரா சொல்லிட்டேன். ப்ளீஸ் மேக் இட் நோட். ஸோ உங்க எதை மிஸ் அவுட் பண்ணாம எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி மந்த் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து ஹேவ் ஐ ஆன் தட் கெரியர் பேஜ். ஸோ வந்து அந்த ஹேக்கத்தானோ இல்ல ஒரு ப்ரோக்ராமோ வருது இல்ல டிரைவ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கு ஜாப் அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெஃபரல் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் டைரக்டா ரெக்ரூட்டர் கிட்ட வந்து உங்களால ரெஃபர் கொடுக்க முடியுதா, ரெக்ரூட்டர் கிட்ட டைரக்டா வந்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்க முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கோல்டு இமெயில் வந்து எப்படி பண்ணணும்ன்றது நான் அப்கமிங் வீடியோல சொல்றேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ நீட் லைக் ஹவு டு சென்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்னா அதுக்கு நான் செப்பரேட்டாவே வீடியோ போட்டுறேன். ஸோ ஹவு டு அப்ளை ஃபார் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் பின் மீ ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நான் அதுக்கு மட்டும் டெடிகேட்டடா எப்படி ஒரு ஆஃப் கேம்பஸ்ல எப்படி நம்ம வந்து ஹண்ட் பண்றது ஜாப் அப்படின்றத நான் ஒரு செப்பரேட் வீடியோல வந்து போடுறேன். ஸோ வந்து ஒன்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் ப்ளீஸ் பி ப்ரிப்பேர், ஓகே? எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விடாதீங்க. இங்க நான் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அப்ளை அண்ட் யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இன் த comment box, and if you're new to this channel please subscribe, and saying that I'm newly subscribed நான் உங்களுக்கு ஒரு warm welcome send பண்றேன். And that's all from my side. So if anything needed ஏதா டவுட் அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ நான் அதை கன்ஃபார்மா அட்ரஸ் பண்றேன். And that's all. Keep learning and keep exploring.